உங்கள் மத்தியிலே இந்த இணைப்பின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வண்ணமாக, ஏன்னா நாளைய பொழுதிலே நாம் அந்த காரியத்தை செய்ய போகிறோம். சுமார் கிட்டத்தட்ட 3 மாதங்களாகவே நாம் அதுக்கான காரியங்கள்ல ஆயத்தமாகி கொண்டிருப்போம் அப்படின்னு நானும் கூட விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் கூட ஒரு கடைசி நாளா நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கான காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அப்ப இன்னைக்கும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்த்து அதிலிருந்து நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது தலைச்சன் பிள்ளை சங்காரம். தலைச்சன் பிள்ளை சங்காரம். இதற்கான ஆதார வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதல் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். இதான் நம்ம இந்த பாடத்துக்கு ஒரு ஆதார வசனமா நம்ம பார்க்கிறோம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல். அப்ப பார்வோனுடைய தலைப்பிள்ளைங்கும் போது ராஜாவினுடைய மூத்த மகன் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் அப்படின்னா ஒரு மிகுந்த அந்த தேசத்தினுடைய உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற ராஜாவினுடைய குமாரனை, மூத்த மகனை குறிச்சு சொல்லிட்டு, அந்த தேசத்திலே ஒரு குற்றவாளி ஆக்கப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு சிறை கைதியினுடைய மூத்த பிள்ளை வரைக்கும் அப்படின்னா பாராபட்சமே இல்லை, பட்சபாதமே இல்லாத வகையில என்ன ஆயிடுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய சங்காரம் அங்க நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வசனத்துல நம்ம பார்க்கும்போது ராஜாவினுடைய மூத்த பிள்ளை முதல் சிறை கைதியினுடைய மூத்த பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து முதற் பேர் அனைத்தையும் மட்டுமல்ல, பாருங்க, மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் அப்படின்னா அந்த மிருகங்களுக்கு பிறந்த முதல் குட்டி அது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அங்க அழித்தார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இது இஸ்ரேல பஸ்காவை ஆசரிச்ச பின்னாடி எகிப்து தேசத்துல நடந்த ஒரு சம்பவம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எகிப்தில் நடந்த 10வது வாதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வாதை தலைச்சன் பிள்ளை சங்காரம், இதை குறித்துதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நாளுக்குரிய காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த சங்காரத்தின் மூலமா எகிப்துல இருந்த எல்லாருடைய மூத்த பிள்ளைகளும் என்ன ஆகினாங்கன்னா அழிக்கப்பட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு அந்த எகிப்து தேசம் முழுக்க நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மரண ஓலம் அந்த தேசம் முழுக்க கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இஸ்ரேல் புத்திரரினுடைய மூத்த பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட்டாங்க. அவங்களுடைய கூடாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்த கண்ணீர் அந்த இடத்துல அங்க இருந்திருக்கும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம்? எகிப்து தேசம் முழுக்க இருந்த எல்லா மூத்த பிள்ளைகளும் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலர் புத்திரர்களுடைய மூத்த பிள்ளைகள் மட்டும் காக்கப்பட்டதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் ஆசரித்த அந்த பஸ்கா அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப பஸ்காவை ஆசரித்ததுனால இஸ்ரேலினுடைய தலைப்பிள்ளைகள் அங்க சங்கார தூதனால அழிக்கப்படாதபடிக்கு அவங்க காக்கப்படுறாங்க. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் பிரமாணம், நியாயப்பிரமாணம். நம்ம எடுத்த உடனே அந்த சீனாய் மலையில மோசைக்கு கொடுத்ததுல இருந்து தான் பிரமாணம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம அநேக நேரங்கள்ல நினைப்போங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இல்ல. எகிப்து தேசத்துல இருக்கும் போதே அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா அங்க பிரமாணம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாத்திராகமம் 13:19. மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை யாத்திராகமம் 13:9. 13:9. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, நியாயப்பிரமாணமா என்ன பண்ணிருக்கிறார்னா இந்த ஒரு பிரமாணத்தையும் அங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர் நல்லா கவனிங்க, இந்த பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுகிறதற்காக தேவன் கொடுத்தாரா அப்படின்னா இல்லைங்க.
இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்கலைங்க. இஸ்ரேலர் வீடுகளில் இருக்கிற தலைப்பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தேவன் கொடுத்த இந்த பிரமாணம். அப்ப இந்த பஸ்கா பிரமாணம் முழுக்க முழுக்க யாரை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேலருடைய தலைப்பிள்ளைகளை மையப்படுத்தி இந்த பஸ்கா பிரமாணம் அங்க இருக்கு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பஸ்கா பிரமாணங்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அது யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள்ல அங்க இருக்குது. இது நம்ம ஒவ்வொரு தடவையும் நிறைய நேரங்களை என்ன பண்ணிருப்போம்னா, இதை குறித்த காரியங்களை நிழலும் பொருளுமா பார்த்திருப்போம், நேரடி அர்த்தங்கள்ல பார்த்திருப்போம். அநேக நேரங்களில் இதை குறித்த பகுதிகளை நம்ம வாசித்து தெரிந்திருப்போம். அதை குறிச்சு நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல, இதைதான் பார்க்க போறோம். ஆனா இதை இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த பதிவுகள்ல இந்த 1ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் என்ன பதிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, மோசையை கூப்பிட்டு இதுவரைக்கும் அவங்க இருந்த காலங்கள் எல்லாம் வேற, இப்ப இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 14 நாளுக்கு முன்னாடி சொல்றாரு, இது உங்கள் மாதத்தினுடைய 1ஆம் மாதம், இது 1ஆம் தேதி, இந்த நாள்ல இருந்து கணக்கு எடுத்துக்கங்க. இதுல இருந்து என்ன பண்ணணும்னா 10ஆவது நாள் சரியா என்ன பண்ணணும், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி எந்த விதமான பழுதற்றதும் இல்லாத ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அதை 10ஆம் தேதி தெரிந்து கொண்டு 14ஆம் தேதி அந்த ஆடை என்ன பண்ணுங்கன்னா முதலாவது அடிங்க. அதை அடிச்சு முடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, நிலைக்கால்கள்ல தெளிக்கணும். பூசக்கூடாதுங்க, நிலைக்கால்கள்ல அதை தெளிக்கணும். அதை தெளிச்சு முடிச்சுட்டு இவங்க என்ன தெரியுங்களா பண்ணணும், கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த ஆடை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சுடணும். அந்த எலும்புகள் முறிக்கப்படாதபடி அதை வேக வைக்காம வேற எந்த விதத்திலையும் அதை சமைச்சிடக்கூடாது. அதை என்ன பண்ணணும், முழுக்க முழுக்க அந்த மாம்சத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நெருப்புல சுட்டு அதோட புளிப்பில்லாத அப்பத்தையும் கசப்பான கீரையும் சேர்த்து என்ன பண்ணணும்னா அங்க சாப்பிடணும் அப்படின்னு கூட சொல்றாரு. அடுத்து அந்த மாம்சத்துல கொஞ்சம் கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மீதி வச்சிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. காலையிலக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னா அதை சாப்பிட்டு முடிச்சிடணும். ஒரு சமயம் நாங்க ரொம்ப ஆளுங்க கம்மியா இருக்கும், மாம்சம் தாசியா இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களையும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம கூப்பிட்டு கொள்ளலாம். கூப்பிட்டு என்ன பண்ணணும்னா முழுக்க சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லைங்க, சாப்பிட்டு ட்ரை பண்ணி முடிச்சோம், ஆனாலும் மிச்சம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னா அதை காலையில நெருப்புல சுட்டு என்ன பண்ணிடணும்னா அதை அழிச்சிடணும் அப்படின்னு கூட அவங்க சொல்றாரு. சரிங்களா? அப்படி அதை புசிக்கும் போது விசேஷமா என்ன பண்ணணும்னா அறையில கச்சை கட்டி கொள்ளணும், கால்கள்ல பாதரட்சத்தை தொடுத்து கொள்ளணும், கையில தடி பிடிச்சு கொள்ளணும். அது ஒரு பிரயாண ஆயத்தத்தோட என்ன பண்ணணும்னா அந்த பஸ்காவை அங்க ஆசரிக்கணும். அந்த மாம்சத்தை புளிப்பில்லா அப்பத்தோட கசப்பான கீரையோட சாப்பிடணும். இது நம்ம எல்லாரும் அநேக நேரங்கள்ல நம்ம தெரிந்திருந்த விஷயம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்காக இந்த ஒரு காரியத்தை நம்ம இப்ப சொல்றோம். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து வேற ஒரு கோணத்துல நம்ம இதை பார்க்க போகிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் அன்னைக்கு எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை ஆசரிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல அந்த பஸ்கா ஆசரிப்பினுடைய அந்த வீடை நம்ம என்னன்னு எடுத்துக்கோன்னா சபையா எடுத்துக்கொள்வோம். அந்த சபையில இருக்கிற அந்த அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களை நம்ம என்னன்னு எடுத்துக்கோன்னா அங்கத்தினர்களா எடுத்துக்கொண்டு அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறத நீதிமானாக்கப்பட்ட நிலைமையாவும், சபைக்குள்ள சபை வகுப்பார் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும், அவங்க எப்படி அதை புஷிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அதை எந்த வகையில பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பஸ்கா ஆற்றில் இருக்கிற வீட்டார் அவங்க யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வீட்டுல இருக்கிற தலைப்பிள்ளை காப்பாற்றப்படணும்னா அந்த மூத்த பிள்ளைக்கு எந்த சேதமும் வரக்கூடாது அப்படின்னா இந்த வீட்டார், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க கையில தாங்க அந்த தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் இருக்கு. இங்க பாருங்க, 2ஆ பிரிக்கப்படுது. வீட்டார் வேற, அந்த வீட்டுல இருக்கிற தலைப்பிள்ளை வேற. ரெண்டும் ஒண்ணு கிடையாதுங்க, தனித்தனியா அங்க பிரிக்கப்படுது. இந்த வீட்டாருடைய கையில தான் தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் இருக்கு. தலைப்பிள்ளை அங்க எதையுமே செய்யறது இல்ல, அது அமைதியா இருக்கு. இந்த ரத்தம் தெளிக்கிற வேலை, இந்த அப்பம் புசிக்கிற வேலை, இதையெல்லாம் யார் பண்ண போகிறா? அந்த வீட்டார் பண்ண போறாங்க. இந்த வீட்டார் செய்கிறத வைத்து அந்த தலைப்பிள்ளையினுடைய உயிர் என்ன ஆகுதுன்னா அங்க நிச்சயிக்கப்படுகிறது. ஒரு சமயம் இந்த வீட்டார் ஏதாவது தவறுகள் செய்தாங்க அப்படின்னா, தேவன் சொல்லியபடி அந்த பஸ்காவை ஆசரிக்கலைன்னா என்ன நடக்கும்? அந்த வீட்டாருக்கு எந்த சேதமும் நடக்காது. ஆனா அந்த தலைப்பிள்ளையினுடைய உயிர் என்ன ஆயிடும்னா அங்க பறி போயிடும்.
அப்ப இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யணும். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது அந்த வீட்டார்கிட்ட நம்ம பார்க்கிற காரியம். அந்த வீட்டார் ரொம்ப என்ன பண்ணணும், எச்சரிக்கையோட இருக்கணும், ரொம்ப கவனத்தோட இருக்கணும். இந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுல ஒரு சமயம் அவங்க சாதாரணமாவோ ஏனோ தானோன்னு இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த வீட்டாருடைய தலைப்பிள்ளை இருக்கு இல்லைங்களா, அது மரிச்சு போயிடும், மூத்த பிள்ளை மரிச்சிடும். அப்ப இது நமக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்னபடி பொதுவா அந்த வீட்டார் யாருன்னு நம்ம பார்ப்போம்னா சபைன்னு பார்ப்போம். அப்ப வீட்டார் அந்த சபைன்னு பார்த்தோம்னா தலைப்பிள்ளை யாருன்னு நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. வீடுங்கும் போது நம்ம கட்டடமா நான் அதை பார்க்க முடியாது. ஏன்னா சபை கட்டடம் கிடையாது, நம்ம எல்லாரும் இணைஞ்சதுதான் சபை இல்லைங்களா. அப்ப இந்த வகையில நம்ம பார்க்கும்போது முதலாவது அந்த வீடு யாரை அடையாளப்படுத்துதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடன்படிக்கை செய்த நம்ம ஒவ்வொருத்தரையும், தனிப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த வீடு அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். 2 கொரிந்தியர் 5, 1 மற்றும் 2. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, பாருங்க, இந்த கூடாரத்திலே நாம் தவித்து அப்படிங்கிறது நம்மளுடைய மாம்ச சரீரத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குது. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த மேலான நிலைமையை தரித்து கொள்ள நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இங்க இந்த சரீரம், இந்த வீட்டார் யார அடையாளப்படுத்துறாங்கன்னா, நம்முடைய உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளான நம்ம ஒவ்வொருத்தரையும் இவங்க அடையாளப்படுத்தக்கூடியவங்களா அங்க இருக்கிறாங்க. சரி பிரதர், அப்ப இந்த வீட்டார் நம்மளை அடையாளப்படுத்துறாங்கன்னா அந்த தலைப்பிள்ளை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தலைப்பிள்ளை எதை அடையாளப்படுத்துதுன்னா, வீட்டார் நான் வச்சுக்கோமே. அப்ப நான் வீட்டாருன்னா இந்த தலைப்பிள்ளை யாரு தெரியுங்களா, தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிற புது சிருஷ்டி. நாம் உடன்படிக்கை செய்த பின்னாடி தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற அந்த புது சிருஷ்டிய, இன்னொரு வகையில சொல்லணும்னா புது சிந்தை, இன்னொரு வகையில சொல்லணும்னா பரிசுத்த ஆவி, இதுதான் அடையாளப்படுத்துது இந்த தலைப்பிள்ளை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டமாகிய வீட்டுல இருக்கிற நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் அந்த தலைப்பிள்ளைய. அப்ப நல்லா கவனிங்க, இந்த தலைப்பிள்ளைய காக்குறது தான் அந்த வீட்டாருடைய பொறுப்பு. இந்த வீட்டார் ரொம்ப கவனமா ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். நோக்கம் என்னது, தலைப்பிள்ளை இறந்துடக்கூடாது, தலைப்பிள்ளைய பாதுகாக்கணுங்கிறதுதான் இந்த வீட்டாருடைய முழு பொறுப்பு. சரி, இப்ப இந்த வீட்டார் தலைப்பிள்ளைய பாதுகாக்கணும்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் காரியம் அவங்க ஆட்டை அடிக்கணும், அந்த ரத்தத்தை எடுக்கணும், நிலைக்கால்களில அங்க தெளிக்கணும். ஏன்னா நிலைக்கால்களை தெளிச்சாதான் சங்கார தூதன்ல இருந்து அந்த குழந்தை என்ன ஆகும்னா பாதுகாக்கப்படும். இது அங்க எகிப்து தேசத்துல நடந்த விஷயம். இப்ப இது நமக்கு இன்னைக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தலைப்பிள்ளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புது சிந்தை, புது சிருஷ்டி. அப்ப இந்த புது சிருஷ்டி நம்மளை விட்டு அழிக்கப்படாம இருக்கணும்னா நமக்கும் கூட அங்க தெளிக்கப்படக்கூடிய ரத்தம் அவசியமா இருக்குது. அன்னைக்கு பாருங்க, எகிப்து தேசத்துல அந்த ரத்தம் என்ன பண்ணும் தெரியுங்களா, சங்கார தூதனானவர் அழிக்க வரும்போது, தயவு செய்து இந்த வீட்டை என்ன பண்ணாதீங்க, இந்த வீட்டுல இருக்கிற தலைப்பிள்ளை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரத்தம் என்ன தெரியுங்களா பண்ணும், அந்த சங்கார தூதனை தடுத்து நிறுத்தும். ஸ்டாப் அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணும், பேசும். சங்கார தூதன் வருவாரு, இந்த ரத்தம் அவர்கிட்ட பேசும். உடனே அவர் என்ன பண்ணிடுவாருன்னா அடுத்த வீட்டுக்கு கடந்து போயிடுவார். சரிங்களா, இங்க வராதிங்க, இதை ஒண்ணும் இந்த வீட்டை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, இந்த தலைப்பிள்ளை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தும். அப்ப இன்னைக்கு நமக்கு அது எதை அடையாளப்படுத்துது, நாம தான் அந்த வீட்டார், அந்த தலைப்பிள்ளை நமக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி. அப்ப இந்த புது சிருஷ்டி அழிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்க ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டது. அது என்ன பண்ணுச்சு, பரிசுத்த, அதாவது அந்த தலைப்பிள்ளை அங்க என்ன பண்ணுச்சுன்னா காப்பாத்துச்சு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இங்க சங்கார தூதன் இதுல யாருக்கு தெரியுங்களா அடையாளமா இருக்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியை, அந்த தலைப்பிள்ளையை, அந்த புது சிந்தையை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார்.
அப்ப பிதாவாகிய தேவன் தான் நமக்கு கொடுத்த பரிசுத்தாவிய அந்த புது சிருஷ்டியை அழிக்க முடியும். வேற யாராலையும் அழிக்க முடியாது. 2 பேரால தான் முடியும். ஒண்ணு, பிதாவாகிய தேவன் அதை நம்மளை விட்டு எடுப்பாரு. இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம், அது நம்மளை விட்டு எடுக்கப்படுறதுக்கு நாம வழிவகை செய்வோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, எபேசியர் 4:30 வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப அந்த வீட்டார் அந்த தலைப்பிள்ளை மேல ஒரு சரியான அக்கறை கவனம் கொடுக்கலன்னு வைங்களே, அப்ப என்ன ஆயிடும், அந்த தலைப்பிள்ளை மடிச்சிடும். அதே போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புது சிருஷ்டியை குறித்து ஒரு அக்கறை, ஒரு கவனம், ஒரு எச்சரிப்பு, ஒரு பயம் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களே, ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணுவோம், நம்ம ஜீவிப்போம். அப்ப உண்மையிலேயே அந்த தலைப்பிள்ளை மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற அந்த வீட்டார் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயபக்தியா அந்த பஸ்காவை ஆசரிச்சிருப்பாங்க. அப்ப நம்மளும் கூட இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புது சிருஷ்டியை எந்த கவனத்தோட பாக்குறோம், எவ்வளவு அக்கறையோட பாக்குறோம். ஒரு சமயம் ஏனோ தானோன்னு பார்த்தோம்னா, தேவனுங்க நம்ம வசனத்துல நம்ம பார்க்கிற மாதிரி நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை, அந்த புது சிருஷ்டியை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தணும்னா நம்மளை விட்டு அது எடுக்கப்பட்டுரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப எடுக்கப்படாம இருக்கிறதுக்கு முதல் காரியம் என்ன தெரியுங்களா, அந்த நிலைக்கால்களை தெளிக்கப்பட்ட ரத்தம் ஸ்டாப், இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம், இந்த தலைப்பிலே ஒண்ணும் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிச்சுங்களாம். அப்ப இது நமக்கு இங்க எதை அடையாளப்படுத்துது, எகிப்துல அங்க தெளிக்கப்பட்ட ரத்தம் அங்க ஒரு காரியத்தை செஞ்சுச்சு. இது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யுது, அது எப்படி பேசுது. எபிரேயர் 12:24 வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். நல்லா கவனிச்சிங்களா, அங்க எகிப்து தேசத்துல ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு நிலைக்கால்கள் இல்ல. இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். இங்கேயும் ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு, அங்க அந்த ரத்தம் பேசிச்சு, இங்க இந்த ரத்தம் பேசுது. என்னன்னு பேசுது, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அப்ப எகிப்துல பஸ்காட்டின் ரத்தம் சங்கார தூதரை பார்த்து பேசிச்சு, இஸ்ரேலின் தலைச்சன் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு. ரத்தம் பேசல அப்படின்னா தலைப்பிள்ளைகள் யாரும் அன்னைக்கு ஜீவனோட இருந்திருக்க முடியாது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இன்னைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த புது சிருஷ்டியை இழக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் நமக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, பிதா கிட்ட பரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா நிறுத்துங்கப்பா, இப்ப வேண்டாப்பா, இன்னும் கொஞ்சம் தவணை கொடுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியுங்களா, அவருடைய அந்த ரத்தத்தை காமிச்சு நமக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்னா பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பஸ்கா ஆடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. அந்த பஸ்கா ஆட்டின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக தேவனிடம் இயேசு பரிந்து பேசுகிறதுக்கு அது அங்க அடையாளமா இருக்குது. இதை இன்னொரு இடத்துல சொல்லும் போது 1 பேதுரு 1:2 வசனம். 1 பேதுரு 1:2 வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவி பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படி இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிற விஷயம் எகிப்து தேசத்துல எல்லாரு வீட்லயும் நடந்துச்சா அப்படின்னா இல்லைங்க. குறிப்பிட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களினுடைய வீடுகள்ல மட்டும்தான் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு, வேற எங்கேயும் தெளிக்கப்படல. அதே போல இன்னைக்கு எல்லா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இந்த பரிந்து பேசுகிற இந்த ரத்தத்தினுடைய காரியங்கள் நடக்குதா அப்படின்னா இல்லைங்க. அப்ப யாருக்கிட்டதான் நடக்குது, இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. அப்ப பரதேசிங்கும் போது நமக்கு தெரியும், வழிபோக்கர், யாத்திரிகர். இந்த உலகத்துல யார் ஒருத்தர் இந்த உலகத்தை நிரந்தரமா நினைக்காம இருக்கிறாங்களோ, நம்மளையே நிறைய பேர் இந்த உலகத்தை நிரந்தரமா நினைக்கிறவங்க இருக்காங்கங்க. பாத்தீங்கன்னா இந்த உலகம் தான் எல்லாமே மாறிட்டு இருக்கிறாங்க நீங்க நிறைய பேரு. ஆனா யாரு இந்த தேவனுடைய பிள்ளை, இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்ல அப்படிங்கிற முழுமையான சிந்தனைய தேவனுக்கிட்ட காமிக்கிறாங்களோ அவங்க தான் பரதேசி. மத்தவங்க எல்லாம் பரதேசிங்கிற அந்த ஒரு நல்ல வார்த்தைக்கு சொந்தக்காரங்க கிடையாதுங்க. இது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும், ஒரு மோசமான வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு மிக உயர்ந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது.
எகிப்துல இருந்த எல்லாருக்கும் அங்க ரத்தம் தெளிக்கப்படுதல் சொந்தமாக்கப்படல. அதே போல இந்த உலகத்துல ரொம்ப அக்கறை வச்சுக்கிட்டு இந்த உலக காரியங்களை ரொம்ப மூழ்கி கொண்டு இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது சொல்லப்படல. யார் ஒருத்தர் இந்த உலகம் நிரந்தரம் அல்லங்கிறத இருதயபூர்வமா யோசிச்சிருக்காங்களோ, நமக்கு நல்லாவே தெரியும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால ஒருத்தர் பரலோக வாய்ப்புக்குள்ளேயோ ஒருத்தர் சபை வாய்ப்புக்குள்ளேயோ ஒருத்தர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவங்களா ஆயிர முடியாதுங்க. இதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, நம்ம இந்த சத்தியம் கேட்டு உள்ள வந்து நம்ம உடன்படிக்கை செஞ்சிட்டாலே போதும், நம்ம நேர டிக்கெட் வாங்கிட்டோம் பரலோகத்துக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் இருதயம் தேவனுக்கு உத்தமமா இல்ல அப்படின்னா தேவன் அங்கீகரிக்க மாட்டாருங்க. அவர் பட்சபாதம் உள்ளவர் இல்ல. ஏன்னா மத்த கிறிஸ்தவங்களாம் சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்களோட நாங்க எந்த வகையில இங்க கேவலம்? நாங்க ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், அவங்க பாருங்க 4 வீடு கட்டிக்கிட்டு எவ்வளவு. அதாவது வீடு கட்டுறதை நான் தப்பு சொல்ல வரலைங்க. அந்த எண்ணம், அந்த ஆசை, அந்த பின்னணி என்னங்கிறத தேவன் பார்ப்பார். பணம் நிறைய வச்சுக்கிட்டு பண ஆசையே இல்லாத சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. பணமே இல்லாம பண ஆசை பிடிச்ச சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. சொந்த வீடு கட்டிட்டு சொந்த வீட்டுல இருக்கிற உணர்வே இல்லாத சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. சொந்த வீடு இல்லாமலேயே சொந்த வீடு இல்லையேங்கிற ஏக்கத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. ஏன்னா இது அவங்கவுங்க இருதயத்தை பொறுத்து அமைகிற ஒரு காரியம். அதனால நம்ம வந்து இப்ப வீடு காரு தோட்டம் இருக்கவங்க எல்லாம் நம்ம வந்து தகுதி இல்லாதவங்க நம்ம சொல்லவே வரலைங்க. அவங்க பரதேசிகள் இல்லைன்னு சொல்ல வரல. ஆபிரகாம் போல அவங்க எல்லாத்தையும் உடையவங்களா இருந்தும் சிந்தனையில பரதேசிகளா இருப்பாங்க. ஆனா பரதேசிகளா இருந்துகிட்டு சிந்தனையில செல்வ சீமான்களா இருக்கவங்களும் கூட இருப்பாங்க. ஏன்னா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் தேவன். அப்ப இங்க நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்குங்கும் போது அந்த ஒரு சிந்தையோட எந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரத்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட தெளிக்கப்பட்ட ரத்தம். மத்த எல்லாரும் இந்த ரத்தத்தை உரிமை பாராட்டலாம். ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கையில பயன் தரக்கூடிய ரத்தமா அங்க இருக்காது. அப்ப இதுக்கு தெரிந்து கொள்ளப்படணும். தேவன் முன்குறித்தவர்களுக்காகத்தான் அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பரிந்து பேசக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடன்படிக்கை செய்து பல வருடங்கள் ஆனாலும் நம்ம ஜீவனோட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிந்து பேசுதல். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட காரியம், அந்த வீட்டார் அது உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அடையாளப்படுத்துது. தலைப்பிள்ளை அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற புது சிருஷ்டியை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. சங்கார தூதன் அங்க என்னன்னா, அதுக்கு நம்ம வசனம் நம்ம பார்க்கணும்னா, ஒரு முறை பரிசுத்தாவியை பெற்றும் பரமையை ருசி பார்த்தும் அதை இழந்தோம் அப்படின்னா புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப இங்க அத புது சிருஷ்டியை கொடுத்த பிதாவாகிய தேவனே அதை நம்மளை விட்டு என்ன பண்றாருன்னா எடுத்துடுறார். அதுதான் அங்க சங்கார தூதனுக்கு அடையாளமா இருக்கு. இப்ப தலைப்பிள்ளை காக்கப்பட அந்த வீட்டார் என்ன செய்யணும் அப்படிங்கும் போது, நமக்கு தேவன் கொடுத்த அந்த புது சிருஷ்டிய நம்ம இழந்து போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கும் போது, முதல் காரியம் ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களை பூசிக்கணும். அப்படிங்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு பரிந்து பேசுதல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு அங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்ன காரியம் பார்க்கிறோம்னா, இந்த காரியங்கள் எல்லாமே எங்க நடக்குது, எந்த நேரத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இரவு ஆரம்பிக்குது, மாலை நேரம். அந்த நேரத்துல இந்த பஸ்கா ஆசரிப்பு ஆரம்பிக்குது. எப்ப முடிவடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடிய காலத்துலதான் என்ன பண்ணுதுன்னா இது முடிவடையுது இல்லைங்களா? அப்ப இந்த சாயங்காலம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலைக்குள்ள இருக்கிற அந்த காலப்பகுதி, அதுலதான் ஆடு அடிக்கப்படுது, ரத்தம் தெளிக்கப்படுது, அப்புறம் பஸ்கா ஆசரிக்கப்படுது வீட்டுக்குள்ள, அப்புறம் விடியும் போது பஸ்கா ஆசரிப்பு முடியுது. அப்ப இந்த இரவு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம பொதுவாவே அந்த இரவை எதுக்கு அடையாளப்படுத்தி பார்த்திருப்போம்னா சுவிசேஷ யுகத்துக்கு அடையாளப்படுத்தி பார்த்திருப்போம். ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்துலதான் இந்த காரியங்கள் எல்லாமே சபை செய்துட்டே வருது. ஆனா இதை தனிப்பட்ட முறையில நம்ம இப்ப பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எப்படி பார்த்துட்டோம், அந்த வீட்டாருங்கிறது நம்மளை தனிப்பட்ட முறையில பார்த்துட்டோம், தலைப்பிள்ளைங்கிறது நமக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்ட புது சிருஷ்டின்னு பார்த்துட்டோம். அப்ப இந்த காலப்பகுதி எதை அடையாளப்படுத்துதுங்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒட்டுமொத்தமா சுவிசேஷ யுகத்தை சபைக்கு அடையாளப்படுத்தினாலும் நமக்கு இதை எதை அடையாளப்படுத்த தெரியுங்களா? நம்மளுடைய ஆயுட்காலம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுட்காலத்துலதான் நம்ம என்ன பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நினைவு கூறுதலை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு முடிக்கணும். அப்ப இந்த காலப்பகுதியில தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு சில காரியங்கள் அங்க நமக்கு கொடுக்கப்படுது. அப்ப இந்த காலப்பகுதியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிந்து பேசுதல், அந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் இருக்கு இல்லைங்களா? அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இது போதுமா? தலைப்பிள்ளை காக்கப்படுறதுக்கு
தலைப்பிள்ளை உயிரோட இருக்கிறதுக்கு இந்த ரத்தம் தெளிக்கப்படுதல் போதுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் இதோட நிறுத்திடலைங்க. இன்னும் ஒரு சில காரியங்களை அந்த வீட்டார் செய்யணும். வெறும் ரத்தத்தை தெளிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து சும்மா இருந்தாலும் தலைப்பிள்ளை என்னவாயிடுங்க, அங்க மரிச்சிரும். அப்ப என்ன பண்ணணும், அந்த ரத்தம் வந்து தடுத்து நிறுத்துது. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ரெண்டாவது இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆனா இதோட அங்க என்ன ஆயிடலன்னா முடிஞ்சதுல, இந்த வீட்டார் வேற ஒரு சில காரியங்களையும் அவங்க அங்க செய்யணும். இவங்க வேற ஒரு சில காரியங்களை செய்ய மறந்துட்டாலோ, அத சரியா செய்யல அப்படின்னாலோ இந்த தலைப்பிள்ளை அங்க மரிச்சிரும். அப்ப இந்த வீட்டாரினுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க கையில தான் அந்த தலைப்பிள்ளையினுடைய ஜீவன் இருக்கு. ஒரு சமயம் வாசல்கள்ல ரத்தம் தெளிக்கப்பட்டும் வீட்டுக்குள்ள இருக்கிற தலைப்பிள்ளை மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்லலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதல் நமக்கு இருந்தாலும் ஒருத்தர் அந்த புது சிருஷ்டியை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா, நிறைய வாய்ப்புகள் அங்க இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதல் கண்டிப்பா நமக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை. அதை நம்ம குறைச்சே மதிப்பிடக்கூடாதுங்க. ஆனா அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது மட்டும் போதுமானதல்ல. இந்த சபை வகுப்பார் ஒரு சில காரியங்களை அங்க செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க புளிப்ப அங்க வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. புளிப்ப முற்றிலுமா நீக்கணும். புளிப்பில்லாத அப்பத்தை தான் அவங்க ரெடி பண்ணணும். அப்பந்தானே, அதான் ரத்தத்தை நல்லா தெளிச்சிருக்கோம்ல, கவனமா தெளிச்சிருக்கோம்ல, அப்பத்துல கொஞ்சம் புளிப்பு இருந்துட்டா என்ன? இருக்கவே கூடாதுங்க. புளிப்பை முற்றிலுமா நீக்கணும். ஆட்டு மாம்சத்தை தேவன் சொன்னபடி சுட்டுதான் சாப்பிடணும். கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்டுறேன், இல்ல எனக்கு அதெல்லாம் சேராது உடம்புக்கு, வேற மாதிரி நான் சாப்பிட்டுக்கிறேன் அத, சரிங்களா? இது இன்னைக்கு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடுறோம் இல்லைங்களா, கறி சமைச்சு சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், அத ரத்தத்தை சரியா நான் தெளிச்சுட்டேனே, ஒத்து வராது. அடுத்து, கசப்பான கீரையே எனக்கு ஆகாதுங்க, கீரையே எனக்கு அலர்ஜிங்க அப்படின்னு சொல்லிட்டு கசப்பான கீரையை தவிர்த்திடக்கூடாது. பாருங்க, ரத்தம் தெளிக்கப்படுதல் வெளியே நடக்கிற விஷயம். ஆனா உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் ஒரு சில காரியங்கள் அங்க இருக்குது. ஒரு சமயம் இத சரியா அந்த வீட்டார் செய்யாம ஒரு சமயம் தலைப்பிள்ளை மறிச்சிருச்சுன்னு வைங்க. ஏன் கேக்குறீங்க, இந்த தலைப்புல மறிச்சதுக்கு காரணம் நான் இருந்த எகிப்து தாங்க. இந்த எகிப்துல இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், நல்ல விதமா என் தலைப்பிள்ளைய காப்பாத்திருப்பேங்க. இந்த எகிப்து தாங்க காரணம். இன்னும் ஒரு சில இல்லைங்க, எகிப்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பார்வோன்னால தாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இல்லைங்க, இந்த பக்கத்து வீட்டுல இருக்காங்களே இஸ்ரேல் ஜனங்கள், அவங்கனால தாங்க இப்படி ஆயிடுச்சு. அது கூட இல்லைங்க, இந்த எகிப்து தெய்வங்கள் இருக்குல்ல பாத்தீங்களா, அதுங்க செஞ்ச மோசம் தாங்க என் தலைப்புல இறந்துருச்சு. இல்லைங்க, அந்த சங்கார தூதன் மட்டும் வராம இருந்திருந்தா என் தலைப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காதுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாவது ஒரு காரணம் பொருந்துமா? இவங்களையெல்லாம் இவங்க குறை சாட்டிக்கிட்டு இருக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான அர்த்தமும் இல்ல. தலைப்பிள்ளை இறக்குறதுக்கு முக்கியமான காரணம் யாராத்தான் இருக்கும்னா அந்த வீட்டார் மாத்திரம்தான் காரணமே ஒழிய வேற யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா காரணம் சொல்ல முடியாது. அப்ப இந்த தலைப்பிள்ளையை எது வரைக்கும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும், இரவு முடிஞ்சு வெளிச்சம் வர வரைக்கும். அது அவங்களுக்கு. நமக்கு இது எதை அடையாளப்படுத்துது, நம்மளுடைய ஆயுட்காலம் முழுவதும். இல்லைங்க, இந்த பஸ்கான் நாட்கள்ல அப்புறம் அடுத்த பஸ்கான் நாட்கள்ல நான் தலைப்பிள்ளை மேல கவனம் வச்சேன்னா போதுங்க. இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆயுட்காலம் முழுவதும் இந்த தலைப்பிள்ளை மேல நம்ம ரொம்ப கவனம் உள்ளவங்களா நாம இருக்கணும். அப்ப இந்த வீட்டார் இந்த ஒரு 3 காரியங்களை, ரத்தம் தெளிக்கப்படுதல் மாத்திரம் இல்ல, இந்த 3 காரியங்களை இவங்க ரொம்ப கவனமா செய்யணும். இப்ப அதை குறிச்சுதான் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அப்ப முதலாவது காரியம், இந்த தலைப்பிள்ளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புது சிருஷ்டியை நாம இழக்காம இருக்கணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புளிப்பை நீக்கணும். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தலைப்பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு புளிப்பு இல்லாம அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இருதயமாகிய வீட்டுக்குள்ள நமக்கு தேவன் உள்ள கொடுத்திருக்கிற அந்த தலைப்பிள்ளைய சாக கொடுக்காம இருக்கணும், அந்த புது சிருஷ்டியை இழக்காம இருக்கணும்னா முக்கியமான காரியம், நமக்குள்ள புளிப்பை நம்ம அனுமதிக்கவே கூடாது. வருமா பிரதர்? நிறைய வருங்க, வந்து கொண்டே இருக்குங்க.
அதை நீக்க வேண்டியதுதான். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அந்த புளிப்பு எங்க இருக்குது? நம்ம நிறைய புளிப்பு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோம், நீங்க கூட அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காத்துலயே கலந்து இருக்குங்க. எப்படி வீடை நல்லா பூட்டி வச்சுட்டு எந்த விதமான டஸ்டும் வராத மாதிரி பூட்டி வச்சுட்டு நம்ம வெளியே போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து வீட்டை திறந்தோம்னா வீடு சுத்தமாங்களா இருக்கு? அப்படியே தொடச்சி எடுக்கலாங்க. தொடச்சி எடுத்தோம்னா அப்படி டஸ்ட் படிஞ்சிட்டு இருக்கு. அதே போலதாங்க இந்த புளிப்பு. நம்ம என்னதான் சுத்திகரிச்சுக்கிட்டே இருந்தாலும் இது காத்துல கலந்து இருக்குது, நமக்குள்ள வந்துரும். ரொம்ப ஜாக்கிரதை. அதுவும் உலக பிரகாரமான புளிப்பு வருதோ இல்லையோ, ஆவிக்குரிய புளிப்பு, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நிறைய நமக்குள்ள வரும். அது ஆவிக்குரிய வேடம் போட்டுக்கிட்டு வர்றதுனால நமக்கு தெரியுது. சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த புளிப்பு எந்த வகையில நமக்குள்ள வருதுன்னு இதை குறிச்சு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5:8 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். அப்ப அந்த கொரிந்து சபையில இருந்த ஜனங்கள் சத்தியம் கேட்டாங்க, உடன்படிக்கையாக ஞானஸ்நானமும் பெற்றுட்டாங்க, சபைக்குள்ள வந்துட்டாங்க. சபைக்குள்ள வந்த ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமா தானே இருந்திருக்கணும். பார்த்தா இவங்க கிட்ட இருக்கிற ஒழுக்க கேடுகள் வெளி உலகத்துல கூட இல்லைங்க. நீங்க அந்த 1 கொரிந்தியர் 5 மேலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்ற காரியங்களை நம்ம பார்த்தோம்னா பாருங்க. 1 கொரிந்தியர் 5:1 ஒரு சில வசனங்கள் வாசிங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் ஒன்றென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. கவனிச்சிங்களா? யார பத்தி சொல்றாரு? உங்களுக்குள்ளேங்கிறது உலகத்துக்குள்ள சொல்லலைங்க, சபைக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள என்ன பிரசித்தமா காணப்படுதான்? விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. ஒரு சமயம் ஒரு அப்பாவுக்கு 2 சம்சாரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தகப்பனுடைய மனைவியவே வச்சுக்க கூடிய அளவுக்கு தரங்கட்ட செயலை யாருங்க இவங்க? உடன்படிக்கை செஞ்சு உள்ள வந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள இருந்துட்ட காரியம். இது அஞ்ஞானிகளுக்குள்ள உலகத்துல கூட சொல்லப்படாத விபச்சாரமா இருக்குதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இதுல வேற இருமாப்பு வேற பாருங்க. அப்புறம் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுதான் நம்ம வசனம். கீழே நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வாசிக்குங்க. இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டுதான் இப்ப என்ன பண்றாருன்னா 8வது வசனத்துல சொல்றாரு, ஆதலால் இதெல்லாம் பழைய பாவம். என்னன்னா இதை எங்க ஆரம்பிச்சு வச்சவங்க? இவங்க சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே கொரிந்து சபைக்குள்ள இருந்துச்சு. சாரி, சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த கொரிந்தியர்கள் கிட்ட இருந்துச்சு. இப்ப சபைக்கு வந்துட்டாங்க. சபைக்கு வந்தாலும் இவங்க அந்த பழைய பாவம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் விடவே அதை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதைத்தான் அங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அப்பா சத்தியத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்களே, இப்ப சத்தியத்துக்குள்ள வந்துட்ட நீங்க மறுபடியும் எப்படித்தான் இருக்கிறீங்கன்னா அதே பழைய புளிப்பு அப்படியே பழைய பாவத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா நீங்க இப்ப எங்க வந்துட்டீங்க? பஸ்கா ஆசரிக்க வந்துட்டீங்க. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய அதான் மேல சொல்றாரு 7வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை நீங்க அப்ப எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. அது தேவன் அறியாத ஒரு காலம். அதாவது நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு அறியாமை உள்ள காலங்கள்னு சொல்றாரு. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனா இப்ப சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க. மறுபடியும் அந்த பழைய புளிப்பு எதுக்கு உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க? எதுக்கு அதை கண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? அதனால நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை, அந்த பழைய பாவங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்கப்பா. ஏன் அப்படின்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். அதனால தயவு செஞ்சு நான் அப்ப அப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லி அதையெல்லாம் இங்க கொண்டு வர. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நம்ம இந்த அளவுக்கு போறது இல்லைங்க. ஆனா நம்ம என்ன தெரியுங்களா பண்ணுவோம்? பண ஆசை. சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பண ஆசை பிடிச்சவங்களா இருந்திருப்போம். இப்பவும் அதே பண ஆசை அப்படியே கண்டினியூ ஆயிட்டே. ஒரு சில உலக பிரகாரமான இச்சைகள் நமக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா இப்பவும் சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடியும் அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அதாவது வெளிப்பிரகாரமா நம்ம ஒரு சில மாற்றங்களை செஞ்சு ரொம்ப பரிசுத்தவான்களை காமிச்சுக்குவோம். ஆனா இருதய பூர்வமா சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்பவும் இருந்துகிட்டே இருப்போம்.
அப்ப இதுதான் இங்க சொல்ல வராரு. ஆதலால் பழைய புளித்த மாவோடைய அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. இந்த துர்க்குணம் பொல்லாப்பு ரொம்ப மோசமான குணம், தேவன் வெறுக்கக்கூடிய குணம். அது நம்மளுடைய தலைப்பிள்ளை ஆகிய அந்த புது சிருஷ்டியை பாதிக்கக்கூடிய குணம். தேவன் ரொம்ப ஆசையா ரொம்ப விருப்பமா கொடுத்திருக்கிறாருங்க. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மண்பாண்டமாகிய இந்த சரீரத்துல பொக்கிஷமா கொடுத்திருக்கிறாரு. இத வாங்கி வச்சுக்கிட்டு இது மாதிரி துர்க்குணம் பொல்லாப்பான காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு கொடுக்கப்பட்ட புது சிருஷ்டியை அங்க பாதிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம அனுதினமும் புளிப்பு எங்க இருக்கு, இப்ப மட்டும் இல்லைங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்போதும் என்ன பண்ணணும்னா இந்த புளிப்பு எங்கெங்க நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சேருதுங்கிறத நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும், டெய்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்துல நான் சொல்றேன் பாருங்க. கடந்த நாட்கள் இதே மாதிரிதான் ஒரு சப்ஜெக்ட் ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கும்போது சகோதர சகோதரிகளுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்றேன், அடுத்தவங்க கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். எதையாவது மிச்சம் வச்சிருந்தோம்னா, ஒரு கடனா இருந்தா கூட அதை சரிவர கொடுத்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தேவன் எனக்குள்ள பேசுறாரு. நம்ம சகோதரர் ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணேன்னா, ஒரு ஒத்த வாக்கிய புஸ்தகம் ஒண்ணு என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேங்க. அதை வாங்கி கொடுக்கவே இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். பேசவே சொல்றாரு, நீ யோக்கியம்மா, இதை நீ பேசிட்டு இருக்கிறியே, அடுத்தவங்க பொருள் எதையுமே வைக்க கூடாதுன்னு நீ பேசிக்கிட்டு இருக்கிறியே, ஆனா ஒரு பைபிள்ல ஒரு ஒத்த வாக்கிய பைபிளை நீ வாங்கி வச்சுக்கிட்டு அது எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே அதை மறந்து அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா அதை நமக்குள்ள அப்படியே வச்சுட்டேன். அதை பத்தி திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப ஞாபகப்படுத்துறாரு, அதை இன்னும் நீ வச்சுக்கிட்டு இருக்கியே, அதை திருப்பி கொடு. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, 15 வருஷமா அந்த உணர்வே இல்லாம எனக்குள்ள இருந்து. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம இது போன்ற நிறைய காரியங்களை நம்ம வந்து மழுங்கடிக்கப்பட்டவங்களா கூட இருந்துப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தட்ட நம்ம ஒரு பணம் வாங்கியிருந்தாலும், ஒரு புத்தகம் வாங்கியிருந்தாலும், ஒரு பொருள் வாங்கியிருந்தாலும், அதை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கியிருந்தோம்னா கண்டிப்பா அதை நம்ம வச்சுட்டு இருக்க கூடாதுங்க. அதெல்லாம் உடனே திருப்பி கொடுக்கணும். கடன் வாங்கி இருக்கிறோமா, பிரதர் இந்த மாதிரி வாங்கி இருக்கிறேன், இந்தாங்க. இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் என்ன தெரியுங்களா, பேங்க்ல டெபாசிட் பண்ணி பணத்தை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கடன் வாங்கின கடனை கொடுக்காம அதை இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம பஸ்காவையும் ஆசரிச்சுக்கிட்டு நம்ம குற்ற உணர்வே இல்லாம நம்மளும் சகஜமா போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இத உலகத்தார் கூட எப்படி தெரியுங்களா இருக்காங்க, ரொம்ப கவனமா. இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் வேலை செய்யற இடத்துல ஒரு முஸ்லிம் நண்பர் ஒருத்தர் என்ன தெரியுங்களா பண்ணாரு, சீட்டு நம்மகிட்ட போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு சீட்டு பணம். அவர் வந்து ஒரு கடைசியில ஒரு 10,000 ரூபாய் கட்டாமையே விட்டுட்டாரு. நானும் பல வகையில ட்ரை பண்ணி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன். அவர் கொடுக்குற மாதிரியே இல்ல. அப்புறம் சரி நாங்களே சடைஞ்சு விட்டுட்டோம். சரி நீ அந்த பணம் வராது. முந்தா நாள் நினைக்கிறேங்க, நேத்தா முந்தா நாள் வந்து அந்த 10,000 ரூபாய் கொண்டு வராரு. கொண்டு வந்து இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. யாருமே இவரை சொல்லல, நம்மளும் வேண்டாங்கிற நிலைமையில அந்த பணம் இனி வராதுன்னு சொல்லி விட்டோம். இவர் என்ன இப்ப கொண்டு வந்து கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து இந்தாங்க, நான் வந்து வர்ற மாசத்துல நான் ஹஜ்ஜிக்கு போறேங்க. நல்லா கவனிங்க, ஹஜ்ஜிக்கு போறேன். ஹஜ்ஜிக்கு நான் போகும்போதுங்க, இந்த உலகத்துல எந்த விதமான இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் சரி பண்ணிட்டு தாங்க நான் அங்க போகணும். அதனால தாங்க இந்த 10,000 மனசுக்கு உறுத்திச்சு கொண்டு வந்து கொடுத்தேங்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு உலக மனுஷன் அவர் பாருங்க, ஒரு உலக பிரகாரமான காரியத்துல அவர் ஒரு சில வழிபாடு முறைகள்ல இருக்கிறார். அதை நம்ம குறை சொல்ல வரல. ஆனா அவங்க அந்த வழிபாடு முறைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தேவனுடைய பிள்ளைகளான நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மனசு அப்படி ஒரு மாதிரி கஷ்டமாச்சு. அடே, இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு உலகத்துல, அதாவது என்னன்னா அது செத்த லிஸ்ட்டுங்களாமா. அதாவது ஒருத்தர் சாகருக்கு முன்னாடி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துற மாதிரிங்களாம். அந்த ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த எல்லா காரியத்தையும் யாருக்கிட்டையும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல எல்லா காரியத்தையும் சரி பண்ணிட்டு தான் அவங்க அந்த பிரயாணத்துக்கே போகணுங்களாம். அப்ப பாருங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள், அதாவது உலகத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவங்க அவ்வளவு காரியங்கள் செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம இங்க இருந்துகிட்டு பரலோகம் போறதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்லை, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. நினைச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்கள், நாளைக்கு அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா நமக்கு முன்னாடி நின்னு, சேபாவின் ராஜஸ்திரி மாதிரி. சேபாவின் ராஜஸ்திரி இஸ்ரேல் ஜனங்களை குற்றப்படுத்துவான்னு நம்ம ஒரு பாடம் பார்த்திருப்போம். அது மாதிரி இவங்க வந்து கேட்க மாட்டாங்களா, இவங்களை எப்படி நீங்க சபை வாய்ப்புக்கு கொண்டு போறதுக்கு இங்க எந்த அளவுக்கு தகுதி, எங்களோட இவங்க எந்த வகையில தகுதின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுதல் எல்லாம் நமக்கு இருந்துட்டாலும் இது வெளிப்பிரகாரமா.
உள்ளுக்குள்ள தலைப்பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன காரியங்கள் சரி செய்ய வேண்டியது இருக்கோ தேவ சமூகத்துல இருந்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதையெல்லாம் செய்யணும். அப்ப புளிப்புங்கிறது பாருங்க, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்மள அறியாமலேயே நமக்கு தெரியாமலே நம்ம நியாயமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரியம் கூட ஒரு சில நேரங்கள்ல புளிப்பா இருந்துரும். எப்படி அது வருதுன்னே நமக்கு தெரியாதுங்க. ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னு வைங்களேன், இந்த இரும்பு துண்டை தூக்கி சும்மா வெளியில தூக்கி போட்டு வைங்க, ஒரு மாசம் கழிச்சு பாருங்க அந்த இரும்பு துண்டை அப்படியே துருப்பிடிச்சு போயிருக்கும். நமக்கு அது துருப்பிடிக்கிறதுக்குன்னு ஏதாவது வேலை செஞ்சோமா அந்த இரும்புல? எதுவுமே செய்யலைங்க. காத்து என்ன பண்ணுதுன்னா அந்த இரும்பு மேல கலக்க 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 அது துருப்பிடிக்க. அதனாலதான் பெயிண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த இரும்ப துருவ தடுக்கிறதுக்கு தான் அந்த பெயிண்ட் பண்ணி நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இது போலத்தாங்க நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற பாவ காரியங்கள். நம்ம எந்த போராட்டமும் பண்ணாம அமைதியா இருந்தோம்னா போதும், பாவம் தன்னை போல வந்து என்ன தெரியுங்களா பண்ணும், நம்மளை பிடிச்சு. அப்ப பாவத்துக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணணும், ஒரு போராட்டம், நம்ம ஒரு பிரயாசம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அனுதினமும் எடுத்துக்கொண்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், முதல் காரியம், இந்த தலைப்பிள்ளையை அவங்க பாதுகாக்கிறதுக்கு புளிப்பு இல்லாம பாத்துக்கணும். அதை ஆண்டவர் சொல்லும்போது நீங்க அந்த யாத்திராகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா 12 அதிகாரம் 13வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் காரியம் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு, ஓங்கிட்ட புளிப்பு இருக்கான்னு அப்படிம்பாரு. அடுத்து வீட்டுல எங்கேயாவது புளிப்பு இருக்கான்னு பாரு அப்படிம்பாரு. அடுத்து எல்லையில எங்கேயாவது புளிப்பு இருக்கான்னு பாரு அப்படிம்பாருங்க. இந்த 3 காரியத்தை அங்க சொல்லுவாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், உள்ளான வெளியான சுத்தி நமக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, பாவ காரியங்கள் தீக்கிட்டு ஏதாவது தூள்கள் இருக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு சமயம் ஒண்ணுமே தோணலையா, எல்லாத்துலயும் சரியா இருக்கிற மாதிரி இருக்குதா? ஏன்னா இந்த மாம்சம் ரொம்ப நம்மளை ஏமாத்துங்க. உன்னை போல பெர்ஃபெக்ட் உலகத்திலேயே யாரும் இல்ல. பாரு அந்த பிரதரை பாரு, அவர்லாம் எதுக்கு சபைக்கு வராரு, இந்த சிஸ்டர் கவனி, இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க, உன்னை பாரு என்ன மாதிரி இருக்கல்ல அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணும், நம்மளை அப்படியே தூக்கி வச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாம்சம் நம்மளை ஏமாத்தக்கூடியதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாம்சமே நம்மளை ஏமாத்துறோம். அதனால ஒண்ணுமே தோணலையா, தேவனுடைய சமூகத்துல போய்க்கலாப்பா, எனக்கு இன்னும் நான் சரி பண்ண வேண்டிய காரியம் என்ன இருக்கு. அதான் நமக்கு அருமையான ஒரு சங்கீதம் இருக்கு, தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். நான் ஆராய்ச்சி பார்த்தேன், நான் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. அது தேவனே நீங்க என்னை ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்னா அனுதினம் ஒரு ஜெபமா வச்சுக்கணும். விசேஷமா இந்த காலகட்டங்கள்ல ஒரு சமயம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஏன்னா நாளைக்கு காலையில இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு தனியா போய் உட்கார்ந்து தேவனுடைய சமூகம், சரிங்களா, அப்பா நாளைக்கு நான் அந்த நினைவு கூறுதல் ஆசரிக்க போறேன், உங்க மனசை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற காரியம் ஏதாவது நான் மூளையில ஏதாவது நிச்சயம் வச்சுக்கிட்டு நான் ஆசரிக்க போறேனேப்பா, எனக்கு அதை உணர்த்துங்கப்பா, சரி செய்யறதுக்கும் எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிக்கக்கூடியவங்களா நாம இருக்கணும். முதல் காரியம் புளிப்பு. 2வது காரியம் நம்ம பார்க்கும்போது மாம்சம். அப்ப இந்த மாம்சத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வீட்டார் அன்னைக்கு என்ன பண்ணணும், எகிப்து தேசத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அந்த மாம்சத்தை அவங்க சாப்பிடணும். எவ்வளவு நேரம் சாப்பிடணும், அந்த சாயங்காலம் அடிச்சு சுற்றுதுல இருந்து காலையில விடிகிற வரைக்கும் ரா முழுவதும் என்ன தெரியுங்களா பண்ணணும், அந்த மாம்சத்தை சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீதி ஆச்சுன்னா அதன் நெருப்புல என்ன பண்ணணும்னா சுற்றணும் அப்படின்னு கூட பாக்குறோம். ஏன் இந்த மாம்சத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சாப்பிடலன்னா தலைப்புல மறிச்சிடும். தலைப்பிள்ளைக்காக இவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப இதனுடைய விளக்கம் என்னங்கும் போது, ஆட்டின் அந்த எரிக்கப்பட்ட அதை சுடப்பட்ட அந்த மாம்சம் அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, மாட்டின் மாம்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துது. அந்த சுடப்பட்ட மாம்சம் அவருடைய அந்த 3 வருட வாழ்க்கை. இன்னொரு வகையில சொல்லணும்னா அவருடைய அந்த பலியின் வாழ்க்கை, உடன்படிக்கை செய்ததுல இருந்து அந்த யோர்தான் நதியில இருந்து கல்வாரியில மரிக்கிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை. இதை குறித்த தியானம் அன்புக்குரிய சகோதரரே, அதான் சொல்றது புசிப்பது. அப்ப புசிக்கிறதுங்கும் போது அதை குறித்த தியானம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டே இருக்கணும். இது வரைக்கும் பிரதர் சாப்பிடுறது ரொம்ப டயர்ட் ஆகுது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆயுள் முழுவதும் அந்த ரா முழுவதும் அன்னைக்கு அவங்க சாப்பிட்டாங்க, ஆயுள் முழுவதும் நம்ம முக்கியமா என்ன பண்ணலாம், இதை குறித்த தியானம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க நிறைய பேர் எப்படி தியானிங்களா, ஆண்டவராகிய இயேசுவை ஆசீர்வதிக்க கூடியவர்,
நமக்கு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவர், கல்யாணம் பண்ணி, இப்படிதான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம தான் தியானிக்கணும் அவருடைய பலியின் வாழ்க்கை. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லாருக்கும் இந்த தியானத்தை தேவன் கொடுத்துறல, நமக்கு தான் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய பலியின் வாழ்க்கையை தியானிக்கணும். அது போல என் வாழ்க்கை காணப்படுது. அவருடைய பலியின் வாழ்க்கையை தியானிக்கணும். இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து இப்படி இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு குடும்ப தலைவராக இருந்திருந்தாருன்னா, இயேசு கிறிஸ்து சபையில இப்படி இருந்திருந்தாருன்னா, அவர் எப்படி நடந்திருப்பாரு, நான் எப்படி நடக்கிறேன். அவர் எப்படி இந்த காரியத்தை எடுத்திருப்பாரு, நான் எப்படி எடுக்கிறேன். இப்படி எல்லாம் என்ன பண்ணா, அவரை நம்ம மனசுல கொண்டு வந்து அதான் இயேசு கிறிஸ்துவில இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்படி நம்ம யோசிச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்க வேண்டியவங்களா அங்க இருக்கிறோம். இதுதான் ஆயுட்காலம் முழுவதும் அதை புசிக்கிற ஒரு காரியம். பெரும் தியானம் அதான் நம்ம எப்பவுமே செஞ்சு முடிச்சிடறோம். இந்த 3 மாசம் என்னதான் பண்ணிக்கிட்டே இருக்குமாங்க, இதை குறித்த தியானம் 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 பண்றோம். சரி, எந்த அளவுக்கு அதை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டோம். இப்ப உதாரணத்துக்கு இப்பவும் நம்ம ஒரு 10 சப்ஜெக்ட் கேட்டிருப்போம்னு வச்சுக்கோம். இது வரைக்கும் தெரியல எனக்கு நீங்க எவ்வளவு சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி. இதுல கேட்டதுல எந்த விஷயத்துக்காக ஒப்பு கொடுத்து நம்ம தனிப்பட்ட முறையில ஜெபிச்சோம். அப்பா, இந்த மாதிரி ஒரு பாடத்தை கேட்டேன், என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை என்னால சரி செய்ய முடியாது, தயவு செஞ்சு எனக்கு அப்பா உதவி செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை சப்ஜெக்டுக்கு நம்ம ஜெபிச்சோம், எத்தனை தீர்மானங்கள் நம்ம எடுத்தோம், நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். தியானம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதை ஆர்சிக்காரங்க பண்றது இல்லையா? எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஆர்சி சபை இருக்கு. டெய்லி தியானங்கள் போயிட்டு தான் இருக்கு. சிஎஸ்ஐ காரங்க பண்றது இல்லையா? அவங்களும் நிறைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா சபைகள்ல அவங்களும் மீட்டிங் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா வித்தியாசம் என்ன இதுக்கும் அதுக்கும் அப்படின்னா, அவங்க கேட்கிறாங்க, அவங்க கீழ்ப்படுகிறது. அவங்க கேட்கறதோட அந்த ஆசரிப்பை விட்டுறாங்க. ஆனா நம்ம கேட்கிறோம், நம்ம கீழ்ப்படியணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, கேட்கறது ரொம்ப முக்கியம். கேட்கறத நம்ம குறை சொல்லவே இல்லை. கேட்கறது, தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதை காட்டிலும் முக்கியம் கீழ்ப்படிதல். எப்படி சொல்லலாம்? வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்துதல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், நல்லா கவனிங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவங்க ஃபர்ஸ்ட், கேட்கிறவர்களும், இத காது கொடுத்து கேட்கறாங்க இல்லைங்களா, அவங்க, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்ப பாருங்க, 3 வகுப்பாரை பத்தி பேசியிருக்கு. இவங்க எல்லாருமே பிளஸட், எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பாக்கியவான்கள். கேட்கிறது, வாசிக்கிறது, அடுத்து கை கொள்கிறது. அப்ப இது 3மே பாக்கியங்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, நான் தான் வாசிக்கிறேனே பிரதர் டெய்லி, நான் தான் கேட்கிறேனே பிரதர் டெய்லி, அப்புறம் கை கொள்றதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அதனால என்ன பாக்கியவான் லிஸ்ட்ல இருந்து நீங்க எடுத்துருவீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல தாங்க இது சொல்றாரு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துலதான் என்ன பண்றாருன்னா, இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கிறதுனால, இந்த புத்தகத்தை வாசி அதை கேட்கறதுனால, இத கை கொள்றதுனால பாக்கியவான்கள்னு சொல்றாருங்க. இது ஆரம்பத்துல சொன்னது. முடிவுல எப்படி தெரியுங்களா முடிக்கிறாரு? 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். நல்ல இந்த வசனத்தை நீங்க வேதத்தை வச்சிருந்தீங்கன்னா பைபிள்ல எடுத்துக்கங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை என்னைக்காவது நம்ம கருத்து வச்சிருக்கிறோமா? வெளிப்படுத்துதல் 1:3 நம்ம நிறைய நேரங்களை கவனிப்போம். ஆனா வெளிப்படுத்துதல் 22:7 எத்தனை தடவை நம்ம தியானிச்சிருக்கிறோம்? இங்க பாருங்க, வாசிக்கிறவங்களை பத்தி சொல்லவே இல்லை, கேட்கிறவங்களை பத்தி சொல்லவே இல்லை. யாருதான் கடைசியா முடிவுல பாக்கியவான்கள் தெரியுங்களா? கை கொண்டா மட்டும்தான் பாக்கியவான். அதனால நாங்க இத்தனை பாஸ் ஓவர் சப்ஜெக்ட் கேட்டுட்டோங்க. நாங்க பஸ்கா நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சப்ஜெக்ட் 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 சப்ஜெக்ட்னு தீட்டி எடுத்துட்டோங்க. நல்லது, தப்பு சொல்ல வரலைங்க. ஆனா இவ்வளவு கேட்டிருக்கிற நாம எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறதுக்கு நாம ஒப்பு கொடுத்தோம். இப்ப ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில ஹார்லிக்ஸ் குடிக்கிறார், சாயங்காலம் மத்தியானம் போன்விட்டா குடிக்கிறார், சாயங்காலம் பூஸ்ட் குடிக்கிறார், சரிங்களா? இடைப்பட்ட நேரங்கள்ல மட்டன், சிக்கன், முட்டை இப்படி எல்லாம் சாப்பிடுறாரு. ஆனா ஆளை பார்த்தா இப்படியே இருக்கிறாரு.
கொஞ்சம் கூட அதாவது எலும்பும் தோலுமாவே இருக்கிறார், எலும்பு கூடு மாதிரி இருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டாரு அப்படின்னா, அது அவருடைய உடம்புல உருவாக்குற சக்தியை, எனர்ஜியை உருவாக்கி அவரை நடக்க வைக்கிறதுக்கு. படுத்த படுக்கையா இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் எழுந்து நடக்கிறதுக்கும் ஒரு சில காரியங்கள் வேலைகள் செய்கிறதுக்கும் தான் இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்படுது. இன்னும் டாக்டர் வந்து ஒரு சில அவர் எந்திரிச்சு நடமாடுறதுக்கு ஒரு சில மருந்துகள் அவருக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அவர் என்ன பண்ணணும், செயல்படுத்தணுங்க. அப்பதான் இந்த குடிச்ச மருந்து மாத்திரைகள், இந்த சத்துணவு, இந்த டானிக்கு இதெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா அதுக்கு பலன் இருக்கு, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஆள் நோஞ்சானாவே இருக்கிறாரு, எழுந்து நடக்கவே இல்லைன்னா இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்ப இவ்வளவு சத்தியங்கள் நம்ம கேட்கிறோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கான கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ள வந்திருக்கணும். எதுவுமே நமக்குள்ள நடக்கல அப்படின்னா ரொம்ப யோசிக்கணும். தேவனுடைய சமூகத்துல போய் கதறணும், அப்பா எனக்கு உணர்வை தாங்க. எவ்வளவோ சத்தியம் கேட்கிறேன், ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு எனக்கு உணர்வே வரமாட்டேங்குது. டானிக்கு கொடுத்தாங்க, நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, ஆனா அந்த கையை என்ன பண்ணவே முடியல, என்னால தூக்கவே முடியலையே. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 1 வாரம் 2 வாரம் வருஷ கணக்கா நான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், சத்தான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா இந்த கையை என்னால தூக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணணுங்க? அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போகணுங்க. என்ன காரணங்கிறத பாக்கணுங்க. அப்ப இவ்வளவு சத்தியம் நான் கேட்கிறேன், ஆனா என்னால கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நான் என்ன வைக்கணுங்கிறத நம்ம அடுத்த முடிவுக்குள்ள முயற்சிக்குள்ள நம்ம போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவ்வளவு மருந்து நான் குடிக்கிறேன் தெரியுமா, காலையில அது குடிக்கிறேன், சாயங்காலம் அது குடிக்கிறேன், மத்தியானம் இது குடிக்கிறேன். ஏன் கேக்குறீங்க? அந்த பிரதர் வந்து அந்த சத்தியம் கொடுக்குறாரு, இந்த பிரதர் வந்து இந்த சத்தியம் கொடுக்குறாரு. நல்லதுதான். மாற்றம் என்னாச்சு? என்ன மாற்றம் அதனால? போன பஸ்கா ஆசரிக்கும் போது இருந்த அதே பகை, அதே கசப்பு, அதே உலக இச்சைகள், அதே உலக பாரம், உலக கவலை அப்படியேதான் இருக்குது அப்படின்னா புரிய சோதரர்களே, ரொம்ப பெரிய ஆபத்து அது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலியின் வாழ்க்கைய தியானிக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அபியாசிச்சாதான் அது பிரயோஜனப்படும். 3வது நம்ம பார்க்கிறோம் கசப்பான கீரை. அப்ப புளிப்பு இருக்கான்னு பாத்துக்கணும், தலைப்பிள்ளைகளுக்கு பாதிப்பு வந்துடும். மாம்சம் சுடப்பட்டு சாப்பிடணும் அப்படிங்கும் போது பலியின் வாழ்க்கையத்தான் தியானிக்கணும். சரிங்களா? வேக வச்சு சாப்பிடுறதுங்கிறது இன்னைக்கு பாருங்க, பெயர் சபைகள்ல கஞ்சியோட தியானிக்கிறாங்க அதை. சரிங்களா? பூ வைக்காம, பொட்டு வைக்காம அந்த நாட்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா நான்வெஜ் அப்படி ஒரு தியானிக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. அப்ப நம்ம அப்படி தியானிக்கக்கூடியவங்களால நம்முடைய வாழ்க்கை முறையில கொண்டு வந்து அதை தியானிக்கக்கூடியவங்களா இருக்கணும். 3வதுதான் கசப்பான கீரை. கசப்பான கீரை எதுக்கு? நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன் கசப்பான கீரைய தேவன் அங்க சேர்த்துக்க சொன்னாரு? யாரும் விரும்பாத ஒரு காரியத்தைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கசப்பான கீரை ஒருத்தருக்குள்ள என்ன காரியத்தை கொண்டு வரும் அப்படின்னா, அந்த கசப்பை சாப்பிடும்போது உடம்புக்கு அது நிறைய பலனை கொடுக்குங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜீரண சக்தி, சாப்பிடுறது உடனே ஜீரண சக்தி ஆகி மறுபடி பசி எடுக்க இந்த கசப்பு வந்து தூண்டக்கூடியதா இருக்குங்க. சரிங்களா? அப்ப இதனால என்ன பயன் அப்படின்னா, ஏன் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கசப்பான கீரையை கொடுத்தாருன்னா, அந்த கசப்பான கீரையோட அந்த ஆட்டின் மாம்சத்தை சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த ஆட்டின் மாம்சத்தை சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கசப்பான கீரையை சேர்க்காம இவங்க வெறும் மாம்சத்தை சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, திகட்டிரும், இல்லைன்னா அப்படி ஆயிடும். உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சாப்பிடுறதை நிறுத்திடுவாங்க. சரிங்களா? அப்ப இவங்க தொடர்ந்து சாப்பிடணும்னா இந்த கசப்பான கீரை அவர்களுக்கு அங்க ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன் அந்த மாம்சத்தை ரொம்ப சாப்பிடணும்? கொஞ்சம் சாப்பிட்டா போதுமே, மீதி இருந்தா எரிச்சிடலாமேனா, இவங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இவங்க பிரயாணம் பண்ண வேண்டியது இருந்ததுனால இந்த கசப்பான கீரை அவர்களை பலப்படுத்துறதுக்கும் நிறைய மாம்சத்தை சாப்பிடுறதுக்கும் அது அங்க உதவியா இருந்துச்சு. இது நமக்கு இன்னைக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கசப்பான கீரை நம்முடைய வாழ்க்கையில வருகிற கசப்பான அனுபவங்களை அங்க அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஏன் பிரதர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கசப்பான அனுபவங்கள் வந்தா தாங்க சத்தியத்தை அதிகமா தேடுவோம். கசப்பான அனுபவங்கள் வந்தா தான் அது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நிறைய குணலட்சண மாற்றத்தை கொண்டு வரும். எல்லாரும் நம்மளை புகழ்ந்து எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லி எல்லாரும் உயர்த்தி வச்சிருந்தாங்கன்னா நம்ம பெருமைக்குள்ள போய் சாத்தானமா. ஆனா அடிமேல அடி விழுந்து எல்லாரும் நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை ரொம்ப மோசமா பேசுனாங்கன்னா
நமக்குள்ள நல்ல குணங்கள் உருவாகிறதுக்கு அந்த கசப்பான அனுபவங்கள் தான் பிரிய சகோதர சகோதரிகளே நம்மளை தேவனுக்குள்ள பலப்படுத்தக்கூடியதாகவும் நல்ல குணலட்சணங்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பா அங்க இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. கசப்பான அனுபவங்கள் ரெண்டு பேர் கொடுப்பாங்க நமக்கு. ஒண்ணு பிதாவாகிய தேவனும் கொடுப்பாரு, சாத்தானும் கொடுப்பாரு. அப்ப சாத்தான் கொடுக்கிற அனுபவத்தை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது, பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிற அனுபவங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சாத்தான் ஒரு கசப்பான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும் போது அது நமக்குள்ள என்ன தெரியுங்களா கொண்டு வரும், ஆவிக்குரிய வீழ்ச்சியை கொண்டு வரும். பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சபைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஜெபம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே கணத்துல கையை வச்சுக்கிட்டு சுவரை வெறிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். இந்த கசப்பான அனுபவம் யார் தெரியுங்களா தருவா, சாத்தான் தரது. இந்த மாதிரி அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அதை எழுந்து ஜெயிக்கக்கூடியவங்களா இருக்கும். அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லி அந்த அனுபவத்துல இருந்து வெளியே வரணும். ஆனா தேவன் கொடுக்கிற கசப்பான அனுபவங்கள் என்ன தெரியுங்களா பண்ணும், தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு ரொம்ப தூண்டும். ஒரு கசப்பு வரும், வந்த உடனே அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாத்தையும் முடிச்சு தருவீங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் கதறதுக்கு தோணும். ஐயோ ஒரு சகோதரன் கிடைக்க மாட்டாரா, அவரோட ஆலோசனை பெற்று கொஞ்சம் ஐக்கியத்தை வளர்த்துக்கலாமேன்னு தோணுங்க. ஐயோ தேவன் என் கூட ஏதாவது பேச மாட்டாரான்னு பைபிளை அதிகமா தேட தோணுங்க. இது தேவன் அனுமதிக்கிற கசப்பான அனுபவம். இதுதான் அந்த கசப்பான கீரையினுடைய விசேஷம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ரெண்டு விதமான கசப்புகள் நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு தேவன் அனுமதிக்கிறது, அது ஆவிக்குரிய ஜீவத்துல வளர தூண்டும். சாத்தான் அனுமதிக்கிறது ஆவிக்குரிய ஜீவத்தை விட்டு ஓட தோணும். ஆனா அதை நம்ம இனம் கண்டு கொண்டு என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். இதத்தான் அங்க யாக்கோபு 1 நீங்க பாத்தீங்கன்னா சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு 12வது வசனத்தை சோதனையானது என்ன பண்ணும்னா இச்சையை தூண்டும், அது பாவத்தை பிறப்பிக்கும்னு சொல்லுவார். ஒண்ணு சாத்தான் தர சோதனை, இன்னொன்னு தேவன் தருகிறது. அப்ப என்ன பண்ணணும், அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுபவங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்ன, கசப்பான அனுபவங்கள் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதன் மூலமா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் ஏற்பட்டுட்ட வளர்ச்சி என்னன்னு பார்த்து எந்தெந்த காரியங்களை வீழ்ச்சி நமக்குள்ள வந்துச்சோ அதையெல்லாம் உணர்ந்து நாம் சரி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரதர் இந்த கசப்பான கீரைன்னு சொன்னீங்களே, அந்த கசப்பான அனுபவம் எவ்வளவு நாளைக்கு பிரதர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, ராவுக்கும் அந்த ஒரு நைட்டு மட்டும்தாங்க, அப்புறம்லாம் இருக்காது. அந்த ராவ் முழுவதும் அது யாருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நமக்கு அந்த ராவ் முழுவதும் எவ்வளவுங்க, ஆயுட்காலம் முழுவதும் இந்த கசப்பான கீரையை நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன் பிரதர் அதையெல்லாம் சாப்பிட்டாகணும் அப்படின்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற புது சிருஷ்டிக்காக. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அதை எதுக்கு சாப்பிடணும்னா அவங்க தலைப்பிள்ளை காப்பாற்றப்பட. நமக்கு எதுக்குன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புது சிருஷ்டிக்காக நாம இதையெல்லாம் செய்யணும். ஏன்னா உலகத்துல எவ்வளவோ நல்லவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ அன்பு நிறைஞ்சவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ நேர்மையானவங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ பண்புள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த புது சிருஷ்டியை தேவன் கொடுக்காம, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவிகளையும் பிரதான பாவிகளான மிகவும் மோசமான ஒதுக்கப்பட்ட கேவலமான நம்மளை நம்பி என்ன தெரியுங்களா பண்ணிருக்கிறார், இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க இந்த புது சிருஷ்டிய பேணி பாதுகாத்து இதுல வளர்ச்சிக்குள்ள வந்து என் மகனுக்கு மனவாட்டியா மாறி இவங்க பரலோகம் வந்து சேருவாங்கன்னு சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மள ஒரு சிலரை நம்பி இந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பொதுவா ஒரு 10 பேர் வேலை செய்யற இடத்துல அந்த ஓனர் வந்து 10 பேர் இந்த வேலையை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வைங்களே, 10 பேரும் அந்த வேலையை பாத்துக்குவாங்க. அதுல நம்ம தனிப்பட்ட அக்கறை செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்த 10 பேர்த்துல ஒருத்தரை கூப்பிட்டு பாருங்க, இந்த 9 பேரை உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன், நீங்க இந்த வேலையை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அந்த ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாருன்னு வைங்களே, அவர் ரொம்ப பயப்படணும். ஏன் தெரியுங்களா, அவரை நம்பி கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, ஒரு உலக பிரகாரமான வேலையை ஒருத்தர்கிட்ட நம்பி கொடுத்தாலே அவங்க எந்த அளவுக்கு அதை அக்கறை எடுத்து அவ்வளவு ஒரு கவனமா செய்யறாங்க. பரலோக பிதா நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார் புது சிருஷ்டியே. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி, எந்த அளவுக்கு இதை குறித்த ஒரு கரிசனை, ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு சீரியஸ் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா இந்த பொறுப்புங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சுமை. ஏன்னா நம்மளை நம்பி கொடுத்திருக்கும் போது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஒரு சமயம் இந்த வீட்டா தவறு செஞ்சாங்க, தலைப்பிள்ளை அங்க மறிச்சிரும். நாம தவறு செய்தோம்,
புது சிருஷ்டியை இழந்து குற்றவாளிகளாய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். 1 கொரிந்தியர் 11 27 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். யார் ஒருத்தர் இந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தரை என்னது எப்படி குற்றவாளியா இருப்பான்? இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அபாத்திரமாய் பாத்திரவானாய் பாத்திரவதியாய் இல்லாம அபாத்திரமாய் கர்த்தருடைய பாத்திரத்துல இந்த அப்பத்தை புசிச்சு அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். ஒருத்தர் இந்த பஸ்காவை ஆசரிச்சு முடிக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்டவரா நிற்பாரு, இன்னொருத்தர் தேவனுடைய பார்வையில குற்றவாளியா நிற்பாரு. அப்ப நம்மள குற்றவாளியா ஆக்குகிறதும், ஏன்னா தலைப்பிலேயே கொண்டாச்சு, குற்றவாளியா ஆக்குகிறதும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை ஆக்குறதுக்கும் வேற யாரையும் காரணம் சொல்ல முடியாது. எங்க மூப்பர் சரியில்லை பிரதர், எங்க எல்டர் பிரதர் சரியில்லை பிரதர், பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை பிரதர், ரட்சிக்கப்படாத என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எதிர்த்த வீட்டுக்காரங்க சரியில்லை, பக்கத்து வீட்டுக்கார எதுவுமே அங்க நிக்காது. ஏன்னா வீட்டார் தான் பொறுப்பு அந்த குழந்தைக்கு. அப்ப தேவன் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற அந்த புது சிருஷ்டியை வளர்க்கிறதும் குற்றவாளியா கொல்றதும் யார் கையில இருக்குன்னா நம்மளுடைய கைகள்ல தான் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப இதைதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். ஒரு பஸ்காவை ஆசரிக்க போகிறோம், ஒரு நினைவு கூறுதலை கடைபிடிக்க போகிறோம். அப்ப இதை கடைபிடிக்க போகிற வீட்டாராகிய நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் பாருங்க. அந்த வீட்டுல இப்ப அந்த எகிப்து தேசத்துக்கு வந்துருங்க. எகிப்து தேசத்துல ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா பஸ்கா ஆசரிக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கலாமே, ஒரு 1000 குடும்பம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எகிப்து தேசத்துல. இப்ப ஒவ்வொரு குடும்பத்து வீட்டுக்குள்ளையும் வெளியில ரத்தத்தை தெளிச்சுட்டாங்க, கதவை சாத்திக்கிட்டாங்க. உள்ள போய் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பஸ்காவை அவங்க அங்க ஆசரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப பஸ்காவை ஆசரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த வீட்டுல எப்படி ஆசரிக்கிறாங்க, இந்த வீட்டுல எப்படி ஆசரிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்தந்த வீட்டாருக்கு மட்டும்தான் தெரியும் நாம பஸ்காவை சரியா ஆசரிக்கிறோமா சரியில்லாம ஆசரிக்கிறோம். ஏன்? பக்கத்து வீடு பூட்டி இருக்கு, இவங்க வீடும் பூட்டி இருக்கு. அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டுல நடக்கிறத பார்க்க முடியாது, அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டுல நடக்கிறத பார்க்க முடியாது. அப்ப இது எதுக்கு அடையாளம்னா நாம சரியான மனநிலையோட வரப்போகிற நினைவு கூறுதலை ஆசரிக்க போறோமா, இல்ல பலவிதமான துர்க்குணங்களையும் பொல்லாப்பையும் கசப்பையும் விரோதத்தையும் பலவிதமான இச்சைகளையும் வச்சுக்கிட்டு ஆசரிக்க போகிறோமாங்கிறத வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ரொம்ப பரிசுத்தம் போல மத்த சகோதர சகோதரிகள் முன்னாடி நல்லா புதுசா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு இல்ல ரொம்ப நல்லா குளிச்சு மேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம போய் நின்னுடலாம். அவங்களும் அதே மாதிரி நின்னுடலாம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறது புளிப்புள்ள அப்பமா புளிப்பில்லாத அப்பமா, மாம்சத்தை எப்படி சாப்பிட்டாங்க, கசப்பை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் இது என்ன ஆகாதுன்னா அங்க தெரியாது. ஒரு சமயம் எல்லாம் பார்க்க முடியுமா, சும்மா வருஷம் புளிப்பு தான். அது கொஞ்சம் இருக்கதான் செய்யும். போன வருஷமும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் ஆசரிச்சேன், என்ன ஆயிடுச்சு, செத்துட்டேனா, ஒன்னும் நடக்கல, நல்லா தானே இருக்கிறேன், அதெல்லாம் பார்க்க முடியாது பிரதர், இவங்க சும்மா இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டார் கொஞ்சம் புளிப்பையோ கசப்பான கீரையா சேச்சே சாப்பிட்டாலே நமக்கு அலர்ஜி ஆகுது, அதனால அது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கசப்பான கீரையை சாப்பிடுறதுல கொஞ்சம் அலட்சியமோ, சும்மா சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா, திகட்டுது, அது ஒரு மாதிரி கருகுன வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி வேற வகையிலே செஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்ன தெரியுங்களா சொல்ல வராங்க, தலைப்பிள்ளைய பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது, அந்த மூத்த பிள்ளை உயிரோட இருந்தா என்ன செத்தா எங்களுக்கு என்ன, எங்க சரீரம் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு டேஸ்ட் தான் முக்கியம், சுவை தான் முக்கியம், தேவன் சொல்றபடியெல்லாம் நாங்க அப்படியெல்லாம் ஆசரிக்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்ல வராங்கன்னு அர்த்தம். அப்ப அது கொஞ்சம் பேரை மன்னிக்க முடியாம கசப்போட உலக இச்சைகள்லாம் எல்லாமே ஜீவிக்க முடியுமா, அதெல்லாம் பார்க்க முடியுங்களா, ஓவரா தான் இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்த புது சிருஷ்டியை குறிச்சு எந்த விதமான ஒரு கவலையோ அக்கறையோ அன்போ நமக்கு அங்க இல்லை.
துளி கூட அவங்களுக்கு தலைப்பிள்ளை மேல கவலை இல்லைன்னு அர்த்தம். அதே போல தேவன் நமக்கு கொடுத்த அந்த பொக்கிஷத்தின் மேல நமக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் மீட்பு உங்களுக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இன்னொரு இடத்துல அணைத்து போடாதீர்கள்னா அழிஞ்சு போறதுக்கு உற்றாதீங்கன்னு அர்த்தம். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். இந்த தலைப்பிள்ளை பாக்கியம் அழிஞ்சு போறதுக்கு விட்டுறாதீங்கிறத அங்க சொல்ல வரத பார்க்கணும். அடுத்து இந்த 2 வீட்டுல ஆசரிக்கிறாங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஆலோசனை கொடுக்க முடியாது. அவங்களே தான் என்ன பண்ணிக்கணும், கேட்ட வார்த்தையின்படி அறிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளணும். இன்னைக்கு ஏன் பிரதர் இவ்வளவு கசப்போடு நீங்க ஆசரிக்கீங்கன்னு யாரும் நம்மளால சொல்ல முடியாது. நமக்குள்ளதான் இருக்கும், வெளியில ரொம்ப நல்லவங்களா இருப்போம். ஆனா நமக்குள்ள இருக்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம தான் அதை சரி செய்து கொள்ளணும். 3வது, எந்த வீட்டுல தலைப்புல உயிரோட இருக்கு, எந்த வீட்டுல தலைப்புல மரிச்சிச்சுங்கிறது காலையில தான் தெரியும். ஏன்னா நைட்ல தான் வீடை திறந்துட்டு வெளியே வர மாட்டாங்களே, வீட்டுக்குள்ளேயே தானே இருப்பாங்க. ஒரு சமயம் தலைப்புல ஒரு வீட்டுல இறந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் பதிவுகள் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களை எத்தனை பேர் சரியா ஆசரிச்சாங்க, எத்தனை பேர் சரியா ஆசரிக்கல, எத்தனை வீட்டுல தலைப்பிள்ளைகள் மரிச்சிச்சு, நமக்கு எதுவுமே இல்லை, பதிவுகள் இல்லை. ஒரு சமயம் அந்த 1000 வீட்டுல ஒரு 10 வீட்லயோ ஒரு 5 வீட்லயோ சரியான ஒரு அந்த சின்சியரா அவங்க ஆசரிக்காம ஏனோ தானோன்னு ஆசரிச்சிருந்தாங்கன்னா அவங்க தலைப்புல இறந்துருக்கும், இவங்க தலைப்புல உயிரோட இருக்கும். காலையில விடிஞ்ச உடனே அவங்க வீட்டு கதவை திறந்துட்டு வெளியில வருவாங்க. தலைப்புல இறந்த வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே அழுது புலம்பிக்கிட்டு அந்த தலைப்புலைய தூக்கிக்கிட்டு வந்து மடியில போட்டுக்கிட்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, என் தலைப்புல இறந்துருச்சு, கதறுவாங்க. அது இந்த பக்கம், நல்ல நேரப்பா, சரியா ஆசரிச்சிருப்போம், நம்ம புள்ள சாகலப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்ப தெரியும் அது? காலையில விடியும் போதுதான் தெரியும். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா ராஜ்யத்துலதான் தெரியும். சபைக்கு வந்தாங்க, உடன்படிக்கை செஞ்சாங்க, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. யார் யார் அந்த சபை வாய்ப்புக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, யார் யார் 2ஆம் மரணத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, யார் யார் திரள் கூட்டத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாங்கிறது அன்னைக்குதான் எல்லாருக்கும் என்ன ஆகும்னா அங்க தெரியப்படுத்தப்படும். இப்படி நம்ம பார்க்கிறோம். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட அந்த ஒரு காரியம். அப்ப நம்ம அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடு வீட்டார் அது நம்மளை அடையாளப்படுத்துது. தலைப்பிள்ளை தேவன் நமக்கு கொடுத்த அந்த புது சிருஷ்டியை அடையாளப்படுத்துது. சங்கார தூதன் இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுக்கு அங்க அடையாளமாக இருக்குது. அப்ப அந்த தலைப்பிள்ளை காக்கப்படணும்னா அந்த வீட்டார் செய்ய வேண்டியது, வீட்டு நிலைக்கால்கள்ல ரத்தம் தெளிக்கணும். அப்ப அது எதை அடையாளப்படுத்துனா இன்னைக்கும் நாம் ஜீவனோட புது சிருஷ்டியை இழக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னமும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பெண் பாவம் செய்வானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மறுபடியும் நமக்கு ஒரு கிருபையை கூட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிறார். இதை நம்ம அலட்சியம் பண்ணிடக்கூடாது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம், அந்த இரவு நம்முடைய ஆயுட்காலத்தை குறிக்கிறதா இருக்குது. அப்ப தலைச்சன் பிள்ளையை காப்பாற்றணும்னா அந்த வீட்டார் செய்ய வேண்டியது புளிப்பு எந்த ஒரு பகுதியிலையும் இருக்குதான்னு ஆராய்ஞ்சு பார்த்து, தடவி பார்த்து, தேடி பார்த்து அதை நீக்கணும். அடுத்து மாம்சத்தை முழுவதும் இந்த பலியின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பாடுகள் பட்டார், எப்படியெல்லாம் அவமானப்பட்டார், எவ்வளவுலாம் நிந்திக்கப்பட்டார், எவ்வளவு கேவலமான சூழ்நிலைகளுக்குள்ளாம் அவர் கடந்து செல்ல வேண்டியது இருந்துச்சு. இது அதிகமாய் தியானிக்கும் போது அவருக்கே அந்த நிலைமைனா நானு அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நம்மளை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். சரிங்களா? அதுக்காக அதை நம்ம தியானிக்கணும். கசப்பான அனுபவங்கள் அந்த கீரையை நாம் சேர்த்து கொள்ளணும். இதை இரவு முழுவதும் என்ன ஆகணும்னா சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த நாளுக்குரிய பாடமாய் நாம் பார்த்தோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை பொழுதும் கூட நாம் நினைவு கூறுதலை ஆசரிக்க இருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே நாம் பாத்திரவன்களை நம் ஒவ்வொருவரும் ஆசரிப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. எங்களுக்காக, குடும்பத்துக்காக, சபையாருக்காக நீங்களும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். நாம் யாவரும் தேவனுடைய சமூகத்திலே பாத்திரவான்களாய், பாத்திரவதிகளாய் ஆசரிப்பதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.